வணக்கம், வெல்கம் டு தமிழ் கல்ச்சர் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டு சேவல் குழம்பு வைக்க போறோங்க. நல்ல கிராமத்து ஸ்டைல்ல மசாலாவெல்லாம் அரைச்சு நம்ம வைக்க போறோம். வாங்க இந்த சேவல் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மசாலா அரைக்க போறோம். இப்போ மசாலாவுக்கு நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத பார்த்துக்கலாங்க. இப்போ நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ நாட்டுக்கோழி இருக்குதுங்க. அதுக்கு தேவையான மசாலா கொத்தமல்லி 50 கிராம், குருமிளகு 3 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், பட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு வந்து 4 கிராம்புங்க, வரமிளகா வந்துட்டு ஒரு 15, இந்த சைஸில் இருக்கிற வரமிளகா ஒரு 15 வரமிளகா எடுத்திருக்கு. இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு மல்லி, சீரகம், குருமிளகு, வரமிளகாய் இந்த 4ஓட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும். இந்த பட்டை கிராம்பு வந்துட்டு நமக்கு சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதுங்க. அடுத்தது இதுக்கு சின்ன வெங்காயம் தான் வந்துட்டு நம்ம சேர்த்திக்கணும். இந்த சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயம் இருக்குதுங்க. இஞ்சி, நம்ம இஞ்சி வந்து இதுக்கு நிறைய சேர்த்த தேவையில்லை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போதுங்க. அதே மாதிரி பூண்டும் வந்து ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். தக்காளி வந்துட்டு ஆப்பிள் தக்காளி தான் எடுத்திருக்கேன். இது வந்து புளிப்பு இருக்காது, நமக்கு தக்காளியோட டேஸ்ட் மட்டும் இருக்கும். ஒரு 2 தக்காளி வந்துட்டு எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம வறுத்துடலாங்க. இப்போ நம்ம மசாலா வறுக்கிறதுக்குங்க ஒரு வடச்சட்டி வச்சுக்கிறேன். சட்டி நல்லா சூடாகட்டுங்க. நான் மசாலா வறுக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விளக்கெண்ணெய் எடுத்துருக்கிறோம். எதுக்காக விளக்கெண்ணெய் எடுத்துருக்கோம் அப்படின்னா இது வந்துட்டு நல்லா வந்து நமக்கு ஜீரணத்துக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு நான்வெஜ் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் ஜீரணத்துக்காக எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு இந்த விளக்கெண்ணெய் ஊற்றி வெங்காயம் எல்லாம் வணக்குனீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். விளக்கெண்ணெய்ங்க கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். குருமிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, வரமிளகாய். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மல்லி எல்லாமே நல்லா வறுபட்டு வாசம் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம மாற்றிக்கலாம். இதே வடச்சட்டியை மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தொளிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்திக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இது மசாலா ரெடிங்க. நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். சிக்கன் க்ளீன் பண்ணிடலாங்க. மசாலா ஆட்டி எடுத்தாச்சுங்க. இது எடுத்து தோண்டிடலாம். மசாலா வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதை வந்து ஆட்டி எடுத்துக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு இதை அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்தாச்சுங்க.
கறியெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிச்சுங்க. இப்போ நான் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறேங்க. கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சாதாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கடுகு வந்து சேர்த்திக்கலாம். சோம்பு சேர்த்திக்கலாங்க. இந்த கடுகு சோம்பு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறோங்க, அதை சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற கோழியில சேர்த்துக்கலாங்க. கோழி நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இந்த எண்ணெயில் அப்படியே வதங்கட்டும். நல்லா உப்பு சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. மூடி வச்சிடலாங்க. அப்படியே இந்த எண்ணெயிலேயே வந்துட்டு இது நல்லா வதங்கட்டும். கறி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்திக்கலாங்க. இந்த மசாலாவை நல்லா வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாங்க. வச்சிடலாங்க. போட்டுடலாம். மசாலா ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ இது மேலால் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துடலாம். எதுக்குன்னா இதை வந்துட்டு மேலால் கொஞ்சம் எடுத்து குழந்தைகளுக்கு வந்துட்டு இதில் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா சளி தொந்தரவெல்லாம் போயிருங்க. ஸோ நான் அதுக்காக கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சிக்கன் சூப்புங்க. இதில் கொஞ்சமா இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா வீட்டில் சின்ன குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா இதை கொடுத்தீங்க அப்படின்னா சளியெல்லாம் உடனே சரியாயிடும். குழந்தைங்க வந்து இந்த நெஞ்செல்லாம் வந்துட்டு நல்லா பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நாங்கள் வந்து இப்படி தான் குடிப்போம். ஆறட்டுங்க. மசாலாவெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டு இந்த பேஸ்ட்டு இதை வந்து சேர்த்திக்கலாங்க. பாருங்கள் எண்ணெய் எல்லாம் அப்படி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இனி வந்து இந்த வெங்காயமெல்லாம் சேர்த்து இது ஒரு கொதி வந்துச்சு அப்படின்னா கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடும். எல்லாரும் சூப் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆதர்ஷ், சூப் எப்படி இருக்குது? சூப் நல்லா காரமா நல்லா
நல்லா இருக்கு. ஆச்சரா எப்படி இருக்குது? அப்பாட்டு கட்டில சூப்பரா இருக்கு. ஆட சூப்பரா இருக்குதா? சூப்பு குழந்தைகளுக்கு எல்லாம் நல்லா கொடுங்க. நெஞ்சு வலியெல்லாம் இருந்தாலும் வயிற்று வலியெல்லாம் இருந்தாலும் நல்லா இருக்குங்க. எல்லாரும் இதே மாதிரி செய்யுங்க. வேற கோழி எடுத்து வைக்காதீங்க. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். கறி வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு இறக்கிடலாங்க. சாப்பிட்லாங்க. எப்படி இருக்குன்னு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். எப்படி இருக்கு? சாப்பிடவே இல்லையா? கறியெல்லாம் நல்லா வெந்துருக்கான்னு பார்க்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு. எப்படி இருக்குங்க? நாட்டுக்கோழி குழம்பு அப்படியே ருசியா இந்த மசாலா மணத்தோட ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி நல்லா இருக்குதுங்க. நாட்டுக்கோழி குழம்பு நம்ம ஆட்டாங்கல்ல ஆட்டி விறகடுப்பில் சமைச்சாலே அதோட டேஸ்ட்டே வந்துட்டு வேற லெவலில் தான் இருக்குங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு நல்ல நல்ல வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பரோ சூப்பர். சிக்கன் அப்படி பஞ்சு மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்க நல்லா வந்துருக்கு நாட்டுக்கோழி குழம்பு. இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றுமா? போதும் போதும் போதும். ஒன்றுமே வேண்டாம் எனக்கு. குழம்பு சூப்பராக இருக்குது. இங்கே இல்லை குழம்பு இதுக்கு மேலே நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு.